அம்மா அம்மா என்னடா? அம்மா என்ன பண்றீங்க? வேலையா இருக்கீங்களா? இல்ல இல்ல, சும்மா தான் இருக்கேன். அம்மா எனக்கு ஒரு டவுட்டுமா. என்ன டவுட்டு? அம்மா இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் என் ஃப்ரெண்டு சொன்னா நாளைக்கு ஆடி மாதம் பிறக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஒரு ஒரு வீக்கும் காலையில் டிஃபனு ரொம்ப சூப்பராக பிரமாதமாக இருக்கும்னு சொல்கிறாம்மா. ம். ஆமா, என்ன இருக்கு? என்னம்மா, எல்லார் வீட்லேயும் போய் கூழ் வாங்கி குடிப்பாளாமே, எதுக்குமா? எல்லாருமே சாமி கும்பிடுவாங்களாம், இந்த மாதம் ஃபுல்லாக ஞாயிற்றுக்கிழமைனா கூழ் ஊற்றுவாங்களாம், ஏம்மா ஆடி மாதம் அப்படி என்ன விசேஷம்? ஆடி மாசத்துல கூழ் ஊத்துறது ஒரு பாரம்பரியமான விஷயம். அம்மன் கோவில்ல கூழ் கூழ் வார்த்தல்னு விழாவே நடத்துறாங்க. மோஸ்ட்லி இந்த கேழ்வரகு மாவுல தான் கூழை செய்வாங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய நியூட்ரிஷன் நிறைந்தது. அம்மனுடைய அம்மனுடைய அருள் கிடைக்கணும்னா எல்லார் வீட்லேயுமே கூழ் ஊத்துறத நடத்துறாங்க. ஓஹோ, அப்பனா நம்ம வீட்லயும் அதே மாதிரி பண்ணிடலாமா? சரி, இந்த மாசத்துல இருந்து, அதாவது இந்த வருஷத்துல இருந்து நாமளும் கூழ் ஊத்தலாம். அம்மா, எப்படிதாம்மா செய்யறாங்க? அப்படி இந்த கூழ் குடிக்கிறதுனால என்னெல்லாம் ஹெல்த்? எனக்கு டீட்டெயிலா ஃபுல் ஸ்டோரியே வேணும். ஆடி மாசத்துல பருவ மாற்றம் ஏற்படும் இல்லையா? அதனால நம்ம உடல்லையும் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். நமக்கு உடம்பு சரியில்லாம போலாம், அந்த மாதிரியும் நடக்கும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகிற இந்த கேழ்வரகு கூழ குடிச்சா நமக்கு டைஜஷன் ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா கேழ்வரகு ஈஸியாவே டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு பொருள். இது நம்மளோட தமிழர்களுடைய கலாச்சாரம். அதனால கிராமத்துலலாம் இதை ரொம்ப ஸ்பெஷலாவே கொண்டாடுவாங்க. கூழுக்கு சைடிஷா கீரை, கருவாட்டு குழம்பு, சாப்பாட்டுல செஞ்ச உருண்டை, மாவு இதெல்லாம் கூட கொடுப்பாங்க. நீ எப்படி செய்யறதுன்னு கேட்டல்ல, இது ஒன்றும் பெரிய வேலைலாம் இல்லை. கேழ்வரகு மாவை தண்ணியிலையும் உப்புலையும் கலந்து வேக வைக்கணும். அதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்த பிறகு வெங்காயத்தையும் தயிரையும் சேர்த்துப்பாங்க டேஸ்ட்டுக்காக. முதல்ல அம்மனுக்கு படைச்சிட்டு தான் இதை நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓஹோ. உடல் குளிர்ச்சிக்கு இம்யூனிட்டி பவர், அப்புறம் சீக்கிரமா டைஜஸ்ட் ஆயிட்டா நம்ம மைண்ட் அப்செட் ஆகாதுல்ல. ஸ்டொமக்கும் அப்செட் ஆகாது, மைண்டும் அப்செட் ஆகாது. அந்த மாதிரி எல்லா விதத்துக்கும் இந்த கூழ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இது நம்மளுடைய பாரம்பரியம்ல. பாரம்பரியமான கலாச்சாரம் எல்லாமே நம்மளோட உடல் நலத்துக்கு முக்கியமானதா தான் இருக்கும். பூமாதேவி அம்மனா அவதரிச்ச மாதம்னு இந்த ஆடி மாசத்தை சொல்லுவாங்க. பார்வதி தேவிய தவம் இருந்தாங்க இல்லையா பார்வதி தேவி, அப்போ சிவபெருமான் பார்வதி தேவிக்காகவே இந்த ஆடி மாசத்தை ஒதுக்குனாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இந்த ஆடி மாசத்துல சிவபெருமானை விட அம்மனுக்கு அதிக சக்தி இருக்காம். சிவனே சக்திக்குள் ஐக்கியமாயிட்டாருன்னு சொல்றாங்க. அதாவது சிவபெருமானே அம்மனுக்குள்ள ஒரு ஐக்கியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆடி மாசம்னாலே தேவர்களுக்கு நம்மளோட ஒரு வருஷம் தான் அவங்களுடைய ஒரு நாள் இல்லையா? அப்படின்ற பட்சத்துல ஆடி மாசம் தேவர்களுடைய மாலை நேரமா குறிப்பிடப்படுது. ஓகேவா? நமக்கு மழை காலம் தொடங்குற மாசமா இது அமையுது. ஆடி மாசத்துல நிறைய ஸ்பெஷல் இருக்கு. ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி பெருக்கு, ஆடி பிறப்பு, ஆடி அஷ்டமி, ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி தபசு, ஆடி பூர்ணம் அப்படின்னு ஏகப்பட்ட விழாவை கொண்டாடுறாங்க. மழைக்காலத்துக்கான ஸ்டார்டிங்னு நான் சொன்னேன்ல, அதனால தான் இந்த ஆடி மாசத்துல வேப்பெல்லை, மஞ்சள் தண்ணி, சாணி கரைச்சி வாசல தெளிக்கிறது, அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம், இந்த மாதிரி நிறைய என்ன சொல்றது, மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச பொருட்கள் எல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எலுமிச்சை பழம் அப்புறம் வேப்பிலை பத்திலாம் உனக்கு தெரியும் தானே? தெரியுமா. சரிம்மா வழிவிடு. உன் டவுட்லாம் கிளியர் ஆயிடுச்சா? நாளைக்கு ஆடி பெருக்கு ஸ்டார்ட் ஆகுதுல்ல, ஸோ நான் சாமி ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணோம், ரெடி பண்ணோம். நீ ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு, சரியா?
ஓகேம்மா வரேம்மா பாய்.